ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்பாவோட பர்த்டே. அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபி பால் பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன். 2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு கிரைண்டரில் போட்டு நல்ல சாஃப்டாக மாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணியை லைட்டாக தெளித்து தான் இந்த ரெசிபிக்கு நம்ம அரைச்சிக்கணும். நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நைஸாக அரைக்கிறது இது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் அரைச்சதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். இந்த மாவில் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பாலாக கிள்ளி விட்டுக்கலாம். சூப்பராக பாருங்கள், இந்த பாலில் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டைகள் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்து அதுக்கு தேவையான சர்க்கரை போட்டு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் பாலில். இதோட இந்த பொரித்து வச்சுருக்க உருண்டைகளையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோன்னா சூப்பரான தேங்காய் பால் அதோட நம்மளுக்கு ஊறி வந்துடும். பால் பணியார ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.